ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஏயா விஜய் டிவி இன்னும் ப்ரோமோ போடல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எடிட்டர் காலையிலேயே போஸ்ட் போட்டிருந்தார். நான் பார்த்துட்டு தான் இவ்வளோ நேரம் முழிச்சுட்டே இருந்தேன். ரொம்ப ஆசையாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு சேட் பிடிஎஸ் மாரி தான் வரப்போகுது. அம்முக்குட்டி ஃபீல் பண்ணுற மாரி தான் வரப்போகுது. அம்மா மதர்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இப்போ இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்றாங்க போல விஜய் டிவி. முடிஞ்சாதான் நாங்க ப்ரோமோ போடுவோம், இல்லைன்னா வந்து எல்லா ப்ரோமோவும் போட்டுட்டு லாஸ்டா உங்களுக்கு போடுறோம், அப்பதான் எங்களுக்கு மற்றதுக்கு வியூஸ் போகுங்கிற மாதிரி இருக்கு. இது இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ப்ரோமோ வந்துரும்னு நினைக்கிறேன், எக்ஸ்பெக்டிங். கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். நம்ம அந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி வச்சுட்டே இருப்பானுங்க இவனுங்க. டைம் சேஞ்சுக்கு ப்ரோமோ யாரையா கேட்டா எங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மே 1 நமக்கு எபிசோட் கிடையாது, 6:30 இருந்தா எபிசோட்ஸ். ஆமா ஐயா, நாங்க 6:30 இருக்கும்போது நீங்க 7 இருந்தா எபிசோட்ஸ். நீங்க எங்க போனாலும் நமக்கு தான் ஏன் அடி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீக் மொத்தமா 4 எபிசோட் தான். ஸோ இன்னொரு அப்டேட் நான் சொல்லணும்னு நினைச்சேன், சிட்ஸா அவார்ட்ஸ் ரிலேட்டடா. சிட்ஸா அவார்ட்ஸ்ல வந்து பிபி நாமினேட் ஆயிருக்காரு. ஆனா நிறைய பேருக்கு ஓட் போட பிடிக்கல அப்படின்னு சொல்றீங்க. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும், அவர் பண்ணதே நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய நல்ல மூமெண்ட்ஸ் இந்த சீரியல் இவ்வளோ என்ன சொல்றது, ஒரு சினிமேட்டிக் ஃபீல் எவ்வளவோ இடத்துல கொடுத்துருக்கு. அதுக்கு அவர் ஒரு எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. நம்ம சேனலை தாண்டி வெளியே ஒரு இடத்துல நாமினேட் ஆயிருக்காங்க. ஏன் அவங்கள விட்டு கொடுக்கணும்? வின் பண்ணிட்டு போட்டோம். அதே வந்து அவர் பண்ண மிஸ்டேக்குக்கான ஒரு ப்ரைஸாவே இருக்கும். இவ்வளோ நல்ல அவார்ட்ஸ், இவ்வளோ நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்குது, நம்ம விட்டுட்டு போயிட்டோமே அப்படின்ற ஒரு இடத்துல ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி கூட நினைச்சுக்கோங்க. ஆனா ப்ளீஸ் ஓட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க தான் வந்து இந்த வீக்காவை கிரியேட் பண்ண ஒரு மெஜிஷியன். ஸோ அதுக்காக மட்டும்தான். அண்ட் இன்னும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட், எல்லா பக்கமும் போய் பிபி சார் திரும்பி வந்துருங்க அப்படின்னு வந்து கெஞ்சாதீங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கவே கஷ்டமா இருக்கு. புரியுது நீங்க அவங்கள எவ்வளோ மிஸ் பண்றீங்க, அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும்ட்டு. அதையும் தாண்டி அந்த 2 செல்லங்களுமே அழகாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்படி நம்ம போடுறதுனால அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணி காட்டுற மாதிரி இருக்கு. அவங்க இதுக்கு பதிலாக இப்படி போடுங்க, நீங்க இல்லாமையே வந்து அவங்க இந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்ப டைரக்டரே இல்லாம இந்த இடத்துல இந்த சீனுனா அவங்க எவ்வளவு அழகா அதை பண்றாங்க இல்லையா? ஸோ ஹேண்ட் ஹோல்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா அந்த பழைய ஃபீல் நிஜமாலுமே கொடுத்துச்சு. அந்த சீனை என் கண்ணுக்குள்ளே இருக்கு, அதுல இருந்து நான் இன்னும் வெளியவே வரல. அந்த மாதிரி எல்லாம் அவங்களும் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அந்த பர்சன் இருந்தாதான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு இல்லை. அந்த ஒரே ஒரு 1 வீக் வந்துதான் கொஞ்சம் டல்லா போச்சு. அது எப்போனா காவேரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சேட்னஸை காட்டுறதுக்காக அந்த பெர்ஃபார்மன்ஸ். காவேரி வந்ததுக்கு அப்புறமே அவங்க 2 பேர்த்தோட பெர்ஃபார்மன்ஸுமே செம்மையா இருக்கு. இப்போ வர சீக்வன்ஸ்லயும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ், அவங்க போடுற அந்த இன்புட் செம்மையா இருக்கு. ஸோ நம்ம போய் இப்படி கேட்கறதுனால இவங்க பெர்ஃபார்மன்ஸ் கம்மி ஆகுற மாதிரி, லைக் இன்னும் என்ஹான்ஸ் ஆகி காமிச்சிருக்கோம் அப்படின்னு போடாதீங்க. அந்த ரேஞ்சுக்கு அவங்களே வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்கட்டும், அவங்க ரிக்ரெட் பண்ணட்டும். நம்ம போய் அவங்க கிட்ட கெஞ்சதுக்கு பதிலாக இதை போய் நம்ம விட்டுட்டு போயிட்டோமேனு அவங்க தான் ரிக்ரெட் பண்ணும். அந்த மாதிரி பார்க்கும்போது பாவம், அப்படி கஷ்டமா இருக்கு நீங்க எல்லாம் போய் அப்படி மெசேஜ் பண்றது. அதுக்காக தான் நான் சொன்னேன். ஸோ தப்பா இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.